வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நடைபெற்றது என்ன? ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவம்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். விஜய்க்கு வெற்றி. அது என்ன வெற்றிங்கிறத சொல்கிறோம். திமுகவுக்கு தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். தமிழக அரசு நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அதாவது விஜய்க்கு இதுவே தோல்வி அடைஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் மீடியாலாம் ஐயோ விஜய் தோத்துட்டாரு நாங்கள்லாம் சொன்னோம்ல அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க. என்ன விஷயம் நடந்தது? திமுகவுடைய மெயின் ப்ரேயர் என்ன? எங்கே இன்றைக்கி தமிழக அரசு மொக்க வாங்குச்சு? உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க? விஜய் எப்படி மீண்டும் வெற்றி பெற்றார்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சொல்லுங்கள். கரூர் சம்பவத்தில் யார் தப்பு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேணாம், இங்கே இருக்கக்கூடியவங்க தான் விசாரிக்கணும், ஒரு நபர் ஆணையம் தான் விசாரிக்கணும்னு திமுக ஏன் சொல்லுது? இதில் 10 ரூபா சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பல பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க? இப்படி பல விஷயத்துக்கு உங்கள் கருத்து சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இதை கருத்து சொல்லுங்கன்னோட திமுக உடன்பிறப்புகள் வேகமாக உடனே விஜய் தான் தப்பு பண்ணார், அப்படி பண்ணார்னு பெருசாக போட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி அப்படி இல்லை. டிவிக்கு பயங்கரமாக ஐடிவிங்க பெருகிடுச்சு, சரியான கமெண்ட் விட்றாங்க அவங்க. இப்போ திமுக கூடாரம் அலறி போயிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஆர்கனைஸாக 200 ரூபா கொடுத்தா கமெண்ட் போடுறதுக்கு திமுக இருக்காங்க. இங்கே காசே இல்லாமல் கமெண்ட் போடுறாங்க. சரி, உச்சநீதிமன்றத்தில் நடந்ததுன்னு. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் நடந்தது. உங்களுக்கு தெரியும், மதுரை ஹைகோர்ட்டில் நடந்து நிலுவையில் இருக்குது. கேஸில் அடுத்து முன்னேற்றம் இல்லை, ஒத்தி வச்சுருக்காங்க. ஒத்தி வச்ச உடனேயே சென்னை ஹைகோர்ட்டில் ரிட் மனு போட்டு வேகமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? உச்சநீதிமன்றம் கேட்குது. சென்னை நீதிமன்ற நீதியரசர் சொல்கிறாரு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, ஓடி போயிட்டார் அப்படின்னு நிறையா விஷயங்களை சொன்னார். முதல்ல அவருக்கு விசாரிக்கிறதுக்கே அனுமதி இல்லை. விசாரிக்கவே அனுமதி இல்லாத போது அவர் எப்படி விசாரித்து உத்தரவுகளை பிறப்பித்தார்? அந்த உத்தரவிட்டவுடனே உடனே நடைமுறைப்படுத்தி அஸ்ராக்கருக்கு தலைமையில் ஒரு குழு, அதுக்கப்புறம் ஒரு நபர் ஆணையம், இதெல்லாம் வேகமாக போட்டு அருணா ஜெகதீசன் உடனே போகிறாங்க, அஸ்ராக்கருக்கு உடனே போகிறாரு. இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது, இது தப்பு. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு விசாரித்ததுக்கு சென்னை பதிவாளர்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம். அந்த விளக்கம் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டாங்க. எல்லாரும் சொன்னோம்ல, தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு அப்படின்னு நீதியரசர் சொன்னோன்னா எவ்வளோ சேனலில் எவ்வளோ விஜய்க்கு பார்த்தீங்களா தலைமை பண்பு இல்லை நீதியரசரே சொல்கிறார். பெரிய விஷயம் பேசப்படுது. அப்போ நம்ம சொன்னோம், இல்லைங்க, நீதியரசர் ஓப்பன் கோர்ட்டில் சில விஷயம் சொல்லுவார், அதெல்லாம் உத்தரவில் வராது. இது தெரியாமல் நிறைய பேர் விஜயை காட்டுன்னு காட்டிட்டாரு, பார்த்தீங்களா ஓடி போயிட்டார் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது இல்லை. அது இல்லாமல் உச்சநீதிமன்றமே இன்றைக்கி விஜய்க்கு சப்போர்ட்டாக அந்த நீதியரசர் விசாரித்ததே தப்புன்னாங்க, அடிப்படையே கை வச்சிட்டாங்க. வேகமாக விஜயே இல்லாத போது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ரிட்மனுவை போட்டு, எவ்வளோ ரிட்மனு எப்படி போடுறாங்கன்னா, அதில் 3 பேர் ரிட்மனு போடுறாங்க, 3 பேருமே திமுகவுக்கு வேண்டியப்பட்டவங்க. அப்போ இதெல்லாம் செயற்கையாக இருக்கிறது, விஜயை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக இருக்குது. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்லுதுன்னா, தமிழக அரசு ஐயா ஒரு நபர் ஆணையத்தையாவது அலோவ் பண்ணுங்க. நம்ம என்ன கேட்குறோம்? உச்சநீதிமன்றம் அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு போட்டாங்க. சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு பண்ணி விசாரிச்சுட்டு ரெண்டு அறிக்கையே கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் ஒரு நபர் ஆணையத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியான வாதம்? சரி, ஏன் இதை வைக்கிறாங்க? இப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க தமிழக அரசு, ஐயா நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டது இந்த வழக்குக்கு மட்டும் இல்லையா. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நபர் ஆணையம் போட்டது இந்த வழக்குக்கு தானே. தமிழக மக்களுக்கே தெரியுமா யாரை ஏமாத்துறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்குக்கு மட்டும் இல்லை இவர் ஆனார், ஏன்னா அது நீட்டிக்கணும். அப்போ ஒரு காரணம் சொல்லணும். இனிமேல் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் நடந்தால் எப்படி நடக்க வேண்டும்ங்கிறது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கு தான் அவங்கள நாங்கள் போட்டிருக்கோம். எப்படியே தமிழ்நாட்டில் இனிமேல் யாராவது கூட்டம் நடத்தினா வழிகாட்டு நெறிமுறை, ஏன்னா இவங்க போய் கரூரில் ஆய்வு பண்ணும்போது எங்கே தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்களாம். அதை வச்சு இவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, என்னென்னா இனிமேல் நடத்தும் போது இப்படிலாம் ஃபாலோ பண்ணணுன்னு. ஆண்டாண்டு காலமாக பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இப்போ தான் அது முடிவுக்கு வருதா? அப்போ என்ன நோக்கம்னா, ஒரு நபர் ஆணையம் இருக்கணும், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணுங்கிறது. சிபிஐ போகக்கூடாது. கேட்டால் சிபிஐனா பிஜேபி வந்துடும். அஜய் ரஸ்தோகி ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆச்சு, அவர் தலைமையில் நடந்தால் எப்படி சிபிஐ சில வேலைகளை காட்டுமா? ஒன்றும் புரியல. அப்படி மேலே பிஜேபி உங்களுக்கு எதிரி என்ன? நீங்கள் தான் பிஜேபிக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. விஜய் தான் பாசிசங்கிறாங்க. நீங்கள் பாசிசம்னு பேசிட்டு மேலே போய் மோடியோட கை கொடுத்துட்டு வரீங்க, உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஸ்ராக்கருக்கு அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அவரையாவது நீங்கள் கண்டினியூ பண்ண வைக்கணும். அவர் மேலே அவர் சரியாக விசாரிக்க மாட்டார் அப்படிங்கிற டோனில் இவங்கெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சொல்லுது.
உச்சநீதிமன்றம் சொல்லுது அஸ்ராக்கருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் மாற்று கருத்தில், திறமையான அதிகாரி, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. இந்த வழக்கு விஷயத்தில் நாங்கள் போகல. இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதை எப்படி விசாரித்ததுங்கிறது தான் எங்களுக்கு தெரியணும். அதுக்கு பதிவாளர்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம். அதை முன்னிட்டு இது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுன்னு முடிச்சிட்டாங்க. இதை தமிழக அரசு எதிர்பார்க்கல. தமிழக அரசு நினச்சிட்டு போனது கண்டிப்பாக இன்றைக்கி அஸ்ராக்கருக்கு தலைமையிலான குழுவை ஏதாவது ஒப்புதல் கொடுத்துருவாங்க, ஒரு நபர் ஆணையமாவது இருக்கும். ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ திமுக என்ன பிரச்சனைனா, உள்ளே என்ன அஜயரஸ்தகி தலைமையிலான குழு இவங்களுக்கு பிரச்சனை, சிபிஐ சொல்லவே வேணாம் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாத எந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து யார் அமுக்குவாங்கன்னு தெரியல. 10 ரூபாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? ஒருவேளை 10 ரூபாவை கூப்பிட்டு விசாரித்தா பிரச்சனை என்ன ஆகும்? 10 ரூபாவை அவரை மட்டும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா, இல்லை கூட நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வந்தாங்களே டிரைவர், அந்த ஓனர், அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாரா? அந்த ஆம்புலன்ஸ்லாம் எந்த இடத்துல இருந்தது, எத்தனை மணிக்கு வந்தது, ஒரே இடத்துலேருந்து எல்லா ஆம்புலன்ஸ் வருதா, கொடுமுடியிலேருந்து வந்ததுங்கிறாங்க. அப்போ கொடுமுடியில் இந்த ஆம்புலன்ஸ் இந்த இடத்துல இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? மா சுப்பிரமணியம் கூப்பிட்டாரா, இல்லை செந்தில் பாலாஜி கூப்பிட்டாரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா? இப்படி பல விஷயங்கள் விவாதிக்கப்படும். அதுவும் இல்லாமல் பர்மிஷன் இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும், அது இல்லாமல் டிஎஸ்பி கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. இது எல்லாம் இப்போ உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக கொடுக்க போகிறாங்க. சிபிஐ அறிக்கையே ரொம்ப தெளிவாக இருக்கும், பல அறிக்கை சிபிஐ அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ அஜயரஸ்தகி தலைமையிலான ஓய்வு பெற்ற நீதியரசர், இப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் அப்படின்னா எப்படி கொடுப்பாருன்னா, அவர் ஏற்கனவே நீதிபதியாக இருந்திருக்காரு. நீதிபதிகள் என்ன கேட்பாங்கன்னு தெரியும், கரெக்டாக கொடுப்பார் அறிக்கை. இது இந்த மாதிரி நடந்தது, இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுலேருந்து இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? பாஜகன்னு சொல்ல வேண்டியதான், திமுக மேலே குற்றம் சாட்டினா வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ இன்றைக்கி ஒரு பெரிய முடிவெடுக்கப்படும். நம்ம ஜெயிச்செல்லாம் நினச்சாங்க, மறுபடியும் இவர்களுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இதில் பின்னடைவை சந்தித்தது அவர்கள் மட்டும் இல்லை, நாமும் தான், நீங்களும் நானும் தான். ஏன்? நம்ம வீட்டு வரி பணத்தை எடுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் திமுக கொடுக்குது, தமிழக அரசு கொடுக்குது. அபிஷேக் சிங்விக்கு குறைஞ்சது 40 லட்ச ரூபாவும், முகுல் ரோஹித்துக்கு 40 லட்ச ரூபாவும் ஒரு சிட்டிங்க்கு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாடு நிதி நிலைமையில் தள்ளாடுகிறது, ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொடுக்க காசு இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்கிறது. வள்ளியூர் பக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பில் அதுக்கு காசு இருக்குது. ஆனால் ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த முடியறதில்லை. இன்றைக்கி கூட குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க மெரினா பீச்சில் போராட்டம் பண்ணவங்களை. அவங்களுக்கு கொடுக்க காசு இல்லை தவிர மனசு இல்லை உங்களுக்கு. ஆனால் கோடி கோடியாக நீங்கள் டெண்டர் விட்டுருக்கீங்க. பல மாநகராட்சியில் அடிக்கக்கூடிய கொள்ளை. நல்லா யோசனை பாருங்கள். இவர்கள் அத்தனை பேர் முத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் வரி வரும். அதான் உங்களை பார்த்து சொல்ல தோணுது. தொடர்ந்து நம்ம என்ன கோவம் வருதுனாங்க, நீங்கள் விஜய்ங்கிறீங்களா, ரைட்டுங்க, அவர் விஜய்க்கு அரசியலே தெரியலைங்க, நீங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா? இதை கேட்டால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஒரு குடும்பம் சுரண்டுதா இல்லையான்னு கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள். ஒரு குடும்பம் சுரண்டுதா இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லை திருமாவளவன் சொல்லிட்டோம் குடும்பம் சுரண்டலன்னு சொல்லிட்டோம், முத்தரசன் சொல்லிட்டோம், ஐயா சண்முகம் சொல்லிட்டோம், ஜவஹர்லால் சொல்லிட்டோம். ஏன் இதை சொல்லவே மாட்டேங்க? ஒரு குடும்பம் சுரண்டுதா இல்லையா? இல்லை நீங்கள் எல்லாம் உத்தமர்களா? இதை அவர் கேட்டால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நம்ம என்ன கேட்குறோம்? அவருக்கு அரசியல் தெரியல, ரைட், அவரை பிரச்சாரம் பண்ண விடுங்க, அவர் அம்பலப்பட்டு போட்டு அதுவும் பிரச்சாரம் பண்ண விட மாட்டீங்க. வந்தாலே பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா எப்படி தான் அரசியல் பண்ணுறது ஒரு ஆள்? சார், யாரோ ஒருத்தர் பூசா வரணுங்கிறோம், பூசா வந்தோன்னா 1000 சொல்கிறோம், அவர் நடிகர் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் இல்லைங்க அவங்க உள்ள புஷி ஆனதுக்கு சேர்ந்து எல்லாத்துக்குள்ளே சண்டை, ரைட்டு, சண்டை போட்டு நாசமாக போனால் உங்களுக்கு நல்லது தானுங்க, ஏன் இதை பெருசாக்குறீங்கிறேன். ஒன்றும் புரியல. செங்கோட்டையும் போனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கு தான் ஒன்றும் தெரியும், நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேது. அப்போ பிஜேபி நீங்கள் மற்ற கட்சியெலாம் இருக்கணும், ஒருத்தர் புதுசாக வரவே கூடாது. விஜயகாந்த் வந்தார், ஓச்சு உட்கார வச்சிட்டிங்க, யாராவது ஒருத்தர் வந்தால் ஓச்சு உட்கார வச்சுருங்க. ஏன்னா நீங்கள்லாம் ஒரு சிண்டிகேட் அமைச்சு எதிராளியாக வீட்லேயே வெளில வரக்கூடாது. இது எந்த மாதிரியான நடைமுறைன்னு நமக்கு தெரியல. மறுபடியும் சொல்கிறாங்க, மேலே போனால் கீழே இறங்கி ஆகணும். நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க, இறங்கி வந்தே ஆகணும். நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எது பண்ணாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் அந்த மாதிரி நிலைமையில் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள், நம்ம பேசுகிறது சரியா? மணல் கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை, பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை டைவெர்ட் பண்ணி நீங்களும் பிஜேபியும் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. நல்லா யோசிப்பார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவத்தில் மீண்டும் மொக்கையான தமிழக அரசினை சொல்லலாம். தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.